ஆப்கே அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் சச்சின் பைலட் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவர் ராஜஸ்தானின் காங்கிரசின் தோல்விக்கு இவர்தான் முழு பொறுப்பாம். சச்சின் பைலட், அசெம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் பார்ட்டி தோத்துது. உங்க பார்ட்டி லீடர் சொல்றாங்க, நீங்க அசோக் கெலட் கூட சண்டை போடாம இருந்திருந்தா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதான். இங்க பாருங்க, நாங்க 3 ஸ்டேட்லயும் எலெக்ஷன்ல தோத்து போனோம். அது எனக்கு வருத்தம் தான். நாங்க தோல்வியை ஏத்துக்கிறோம். அதாவது மத்திய பிரதேஷ்ல, சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல. ரஜத் சார், ராஜஸ்தான்ல 2023ல அங்க 200 சீட்டுங்க இருக்கு. இந்த தடவை நாங்க கிட்டத்தட்ட 70 சீட்டுங்க ஜெயிச்சோம். நீங்களும் குத்தம் சொன்னீங்க, என்னாலதான் அங்க சண்டை நடக்குது, அதோட பழிய போட்டீங்க. அதாவது நான் இதை பண்ணியிருந்தா அதை பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்போன்னு. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதை நானே ஏத்துக்கிறேன். ஸோ 2023 பத்தி நாம பேசணும். 2013ல 200 சீட்ல ஒருத்தர் தான் ஜெயிச்சு வந்தாரு. அப்ப நான் எதுவும் பண்ணல இல்லையா? அதுக்கு முன்னாடி 50 சீட்டு வந்தது. அதனால இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஈஸிங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா நாம என்ன சொல்லுவோம்? அப்ப பாராட்ட மாட்டீங்க, உங்களால தான் ஜெயிச்சோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள் இது எப்படி இருக்குன்னா, இந்த எலெக்ஷன்ல நாங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்சோம். அப்புறம் 30 இயர்ஸ் அங்க, 5 வருஷம் பிஜேபி, 5 வருஷம் காங்கிரஸ். அதனால இந்த பார்ட்டியை உடைக்கணும்னா நம்ம உழைச்சாகணும்னு நாங்க முடிவு பண்ணோம். எங்களுக்குள்ளேயும் சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க உட்கார்ந்து பேசணும். கர்கே சார், ராகுல் சார், நாங்களாம் ஒன்னா உட்காந்து பேசணும். நடந்தது நடந்தாச்சு. அடுத்த எலெக்ஷன்ல நம்மளாம் ஒன்னா இருந்து செயல்படணும். நாங்க கடுமையா உழைச்சோம். ஆனா துரதிருஷ்டவசமா பப்ளிக் கிட்ட சேர முடியல. ஆனா எங்களோட ஓட் % இருக்கு இல்லையா, அது கொஞ்சமும் குறையல. எங்களோட 40% ஓட்டு இருந்தது, பிஜேபியை விட 1.5% தான் குறைஞ்சிருந்துச்சு. அதனால நாங்க முழுசா தோத்து போகல, தன்னம்பிக்கையை இழக்கல. வெற்றி தோல்வி சகஜம்தான். 70 சீட்டு கிடைச்சது. இன்னொரு விஷயம், உங்களுக்காக மட்டும் இதை சொல்றேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு. 3 வாரத்துல அங்க ஒரு பை எலெக்ஷன் நடந்துச்சு, தெரியும் இல்லையா? அந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்காக யார் நின்னாங்களோ அவங்கள பிஜேபி மந்திரி ஆக்கிட்டாங்க. ஆனா எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தப்ப 12,000 ஓட்ல காங்கிரஸ் அங்க ஜெயிச்சது. அதாவது பப்ளிக் 3 வாரத்திலேயே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் காட்டிட்டாங்க. என்ன சொல்றது, அவரு எம்எல்ஏ கூட ஆகல, அவரை மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்ப எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. நாங்க அங்க கேம்பெயின் பண்ணோம், எல்லா லீடர்ஸும் போனோம். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எப்போ அசோக் கெலட்டோட பையன் வைபவ் அவர் லோக்சபா எலெக்ஷன்ல தோத்தப்ப அவர் பப்ளிக்கா சொன்னாரு, எப்படி தோத்தேன்னு சச்சின் கிட்ட கேளுங்கன்னாரு. அது அவரோட பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை என்னோட கமிட்டிலேயே வச்சிருந்தேன். நல்ல வேலையும் செஞ்சான். அப்போ துரதிருஷ்டவசமா நாங்க எல்லா சீட்டையும் தோத்துட்டோம். அதோட இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த குத்தத்தை அவங்க வச்சாங்க, நீங்க வைக்கல, அதனால பதில நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். ஆனா வெற்றி தோல்வி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அப்ப அவர் சொன்னது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. அப்போ அவர் சீட்டு அப்போ உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சச்சின் பைலட் பார்ட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அமித்ஷா மடியில போய் உட்கார்ந்துட்டாரு. நல்லா இருக்கு. இது அவரு சொல்லல, என்னோட எதிரிங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க. அதோட சீசனும் அப்படி இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு பிஜேபியில சேர்றாங்க. அதனால காத்துப்போக்கில் அப்படியே என் மேல பழிய சுமத்துறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடந்த 23 வருஷமா என் பார்ட்டி என்ன வேலையை சொல்றாங்களோ அதை நான் நேர்மையா பண்ணிட்டு வரேன். ராஜஸ்தான்ல பிஜேபி ஒரு வழி பண்ணிருக்காங்கன்னா அது காரணம் நான் தான். நான் அங்க லீடரா இருந்தப்ப நான் முதல்லயே சொன்னேனே, 21 சீட்டு ஜெயிச்சோம் 200ல இருந்து. அந்த 21 100 ஆக்கி காட்டணும். அப்புறம் 5 வருஷத்துக்கு மக்கள் சொன்னாங்க, அது முகமது வந்தாச்சு, மோடி பிஎம் ஆயிட்டாரு, சுந்தர் மேமும் வந்துட்டாங்க, இனிமேல் காங்கிரஸ் எழுந்திருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 5 வருஷத்துல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிரா போராட்டம் நடத்தணும், ஊர்வலம் போனோம், ஜெயிலுக்கு போனோம், அடிபட்டோம், ரத்தம் சிந்தனோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நாங்க என்னதான் பண்ணல, பார்ட்டியை தூக்கி நிறுத்தி நாங்க மறுபடியும் கவர்மெண்ட்டை உருவாக்க உதவி பண்ணணும். அதோட எப்பவும் பார்ட்டி கவர்மெண்ட்டை உருவாக்கும், கவர்மெண்ட் பார்ட்டியை உருவாக்காது. எல்லாரும் குற்றம் சுமத்தலாம், நீங்களும் தான் நிறைய குற்றம் சுமத்துறீங்க. ஆனா கரெக்டா ராங்காங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். பார்ட்டியோட லீடர் சுமத்தினாங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ சொல்றாரு,
அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சச்சின் பைலட் அப்புறம் அமித் ஷா அப்புறம் ஷேகாவத் சார் கூட சேர்ந்து எம்எல்ஏஸ ரெசார்ட்ஸ்ல மறைச்சு வைக்கிறதா சொல்றாங்களே. நான் தான் சொல்றேனே, இந்த குத்தத்தை இவங்க இப்போ சுமத்தல, பல காலமாவே சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, 18 மினிஸ்டர்ஸ் நீங்க கூட்டிட்டு போனீங்களே. நான் கூட்டிட்டு போல, நாங்க ஒரு நோக்கத்தோட தான் டெல்லிக்கே வந்திருந்தோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக. நாங்க சொன்னதை பார்ட்டியும் ஏத்துக்குச்சு. பார்ட்டி ஒரு கமிட்டியை உருவாக்கி அதை ஏத்துக்கிட்டாங்க, அதுல ஆக்ஷன் எடுத்தாங்க. அதோட யார பத்தி நீங்க பேசுறீங்களோ கவர்மெண்ட் அவங்கள மந்திரியாவும் ஆக்குச்சு. இந்த வேலைகளை நாங்க பண்ணணும். நீங்க ஏன் அதுல வந்து நான் ஆக விரும்பல. நான் அதான் சொன்னேனே, பதவி ஆசை இருந்திருந்தா நான் வந்து எப்பவோ பதவிக்கு வந்திருக்கலாம். ஆனா சில இஷ்யூஸ்க்காக நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். இன்னைக்கும் நான் அதுல திடமா நிக்கிறேன். அது எங்களோட கவர்மெண்ட். அப்போ சில இஷ்யூஸ் இருந்துச்சு, அது மேல சில ஆக்ஷன்ஸ் எடுக்க நினைச்சேன். யங்ஸ்டர்ஸ் இஷ்யூஸ், பேப்பர் இஷ்யூஸ், ஜாப் இஷ்யூஸ். அதோட எங்களோட கவர்மெண்ட் வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்திருந்தா, அவங்களுக்கு இன்னும் நாம மரியாதையை கொடுத்தோம்னா இன்னும் நல்ல ரிசல்ட் எடுத்திருந்திருக்கலாம். சச்சின் சார், ஒரு விஷயத்த நீங்க மறந்துடுறீங்க. சிஎம் சொன்னாரு இவன் ஒரு அயோக்கியன், இவன் ஏமாத்துக்காரன், சச்சின் பைலட்டால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அவரு சொன்னதெல்லாம் நீங்க இங்க சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? நான் எதுவுமே இங்க சொல்லல. நான் என் வாயால இன்னைய வரைக்கும் அவருக்கு எதிரா இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கல. ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. அவர் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாருங்கிறத நீங்க அவர்கிட்டே கேளுங்க. ஆனா இது எல்லாமே இப்போ பழசாயிடுச்சு. விடிஞ்ச உடனே நாம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பழைய விஷயங்களை எப்படி விடுறது? அவர் சொன்னாரு வசுந்தரா ராஜே தான் என் கவர்மெண்ட்டை காப்பாத்தினாங்கன்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு என் லீடர் சோனியா இல்ல வசுந்தரான்னு. அப்ப ஏகப்பட்ட சர்ச்சைகள் நடந்தது, சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கும் வந்தது. அப்ப நானும் பேசி இருந்தேன். அந்த நேரத்துல அவரு பல விஷயங்களை சொன்னாரு, நானும் கொஞ்சம் சொன்னேன். ஆனா நாங்க ஒன்னா உட்காந்து பேசி புரிஞ்சுக்கிட்டோம். வரப்போறது எலெக்ஷன் டைம். சோ இந்த விஷயத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்ததே நான் தான். நான் ஒரு யாத்திரை எடுத்தேன், நான் நடைப்பயணம் போனேன், மக்களை போய் சந்திச்சேன். சரியான நேரம் வரும்போது போய் கரெக்ஷன் பண்ணலான்னு தான் இருந்தேன். விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில நாம கான்ஃபிடன்ஸை வளர்த்து விடணும். அவங்களுக்குள்ள இருக்கிற சிஸ்டமே வந்து கொலாப்ஸ்ட் ஆகி போயிடுச்சுன்னா அப்புறம் நாம என்ன கவர்மெண்ட் நடத்துறோம்? அதனாலதான் ஒரு கரெக்ஷனை கொண்டு வர நான் விரும்பினேன். அதனால அந்த இஷ்யூவை நான் எடுத்தேன். ஆனா நாம இப்ப உட்கார்ந்து பேசணும், ஏன்னா எலெக்ஷன் வந்தாச்சு. அதனாலதான் நாங்க இஷ்யூஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்தோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், முதல்ல ஜெயிச்சுட்டு வரலாம், அப்பதான் சேவை செய்ய முடியும். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்து போட்டிட்டோம். நாங்க 70 சீட்டை ஜெயிச்சு காட்டணும், வெறும் 21 தான் பாக்கி. எங்க உழைப்புக்கான ரிசல்ட் தான் இது. அந்த சீட்ல சச்சின் பைலட்டும் ஜெயிச்சுட்டு தான் வந்தாரு. ஆனாலும் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு அவர் ஒரு தேச துரோகின்னு. உங்களுக்கு எதிராக ஒரு கேஸும் அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு. உங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்க அவரை கண்டிப்பா கூப்பிடணும். நீங்க கேள்விகளை கேளுங்க, அவரும் பதில சொல்லுவாரு. ஆனா இந்த தேச துரோகிங்கிற கேஸ், அதை என் மேல போட்டது, இதெல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. யாரும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. என்னமோ அங்க புகஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கோம். அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டெல்லிக்கு கிளம்பி வந்தோம். அங்க வந்து இந்த விஷயத்தை நாங்க வச்சோம். பெரிய வாக்குவாதம் நடந்துச்சு. இன்னைக்கு எம்ஏ பட்டேல் நம்ம கூட இல்ல. அந்த இஷ்யூவை பத்தி பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு தான் நாங்க அங்க வந்தோம். அதுவும் நடந்துச்சு. அதோட உங்க பார்ட்டியோட சிஎம்ஏ உங்களை வந்து சர்வேலன்ஸ்ல வச்சிருந்தாரு. உங்க மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணாங்க, போனை டேப் பண்ணாங்க. நானும் இதை கேள்விப்பட்டனே தவிர ஆதாரங்கள்லாம் கிடையாது. பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, ஓஎஸ்டி லோகேஷ் சர்மா, அவருடைய ரெக்கார்டே இருக்கே. கேள்வி என்னது? அதை நீங்க இன்னும் கேட்கவே இல்லை. போனை டேப் பண்றது, சர்வேலன்ஸ்ல இருக்கிறது, இதெல்லாம் தெரியுமா? இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா நான் இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். நான் பேப்பர்ல படிச்சப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இந்த விஷயத்த உங்க பார்ட்டியோட லீடர்ஷிப் கிட்ட, சோனியா மேடம் கிட்ட, ராகுல் சார் கிட்ட, பிரியங்கா மேடம் கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்லலையா? நான் தான் சொன்னேனே, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நான் பேப்பர்ல எப்போ படிச்சனோ அப்பதான் எனக்கு இதெல்லாமே தெரிஞ்சது. அவர் பப்ளிக்கா உங்க மேல குற்றம் சொல்லி இருந்தாரு, கவர்மெண்ட் உடைக்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. நான் தான் சொன்னல, இந்த கற்பனை கதைகளை ஒரு நாளுக்கு 100 பேர் பேசுவாங்க, எப்படினாலும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? நான் தான் சொல்றேனே, இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கல, 5 வருஷமா இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல உண்மை என்னன்னா, நாங்க யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க கவர்மெண்ட் உருவாக்க பிளான் போடும்போது தான் அது உடைஞ்சிருது. என்ன காரணமா இருக்கும்? அந்த காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுல ஆக்ஷன் எடுக்கணும். மத்தவங்களை நம்பாம பார்ட்டி மெம்பர்ஸை நம்பணும், நம்ம ஒர்க்கர்ஸை நம்பணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அப்போ ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். இந்த விஷயத்துக்கு தான் நாங்க சண்டை போடுவோம். அதாவது வேலை செய்யற விதம் இருக்கே, அது வெவ்வேறு மாதிரியா இருக்கலாம்.
அதுல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கவர்மெண்ட்டை திரும்ப கொண்டு வர்றதுதான் எங்களோட நோக்கம். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, பிஜேபி கவர்மெண்டோட சேர்ந்து கெஹ்லாட் கவர்மெண்ட்டை நீங்க கீழே தள்ள முயற்சி பண்ணீங்களா இல்லையா? பண்ணவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எந்த கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு 5 வருஷமா கடுமையா உழைச்சேனோ அதை எப்படிங்க நான் கவுப்பேன்? அந்த கவர்மெண்ட்ல இருந்து கடுமையா உழைச்சி அதை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக தானே நாங்க பாப்போம். நீங்க சிஎம் ஆக ஆசைப்பட்டீங்க, ஆனா அசோக் கெஹ்லாட் உங்களை அவுட் பண்ணிட்டாரு. நான் டெபுட்டி சிஎம் தானே இருந்தேன். அதே கவர்மெண்ட்ல தானே நானும் இருந்தேன், லீடராவும் இருந்தேன். ஓ, அந்த டெபுட்டி சிஎம் தான் அவர் அயோக்கியன்னு சொன்னாரா? இங்க பாருங்க ரஜத் சார், நான் ஏதாவது சொல்லியிருந்தானா அதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க. அடுத்தவன் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்களும் பல விஷயங்களை சொல்லி இருக்கீங்க. நான் வசுந்தரை ராஜேக்கு எதிரா என்கொயரி பண்ண விரும்புறேன், ஆனா சிஎம் என்ன விடல. அது அவங்க கவர்மெண்ட்ல நடந்த ஊழலை தான் நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். இது மேனிஃபெஸ்டோலயே இருந்திருக்கு. நான் ஸ்டேஜ்லயே சொல்லியிருக்கேன் என்கொயரி நடக்கணும். ஆனா எந்த ஸ்பீட்ல அந்த என்கொயரி நடந்திருக்கணுமோ அதுதான் நடக்கல. நீங்க இந்த பேப்பர் லீக் பிரச்சனையை கூட தான் பெருசாக்கினீங்க. இங்க பாருங்க, யங்ஸ்டர்ஸ்க்காக நான் வாய்ஸ் கொடுக்கலன்னா அதே மாதிரி தப்பு நடக்கிறது தெரியும் போது நான் பேசாம இருந்தா அதுவே பெரிய தப்பாயிடும் இல்லையா? அதான் நான் பேசுறேன். உங்க பேச்சை ஏத்துக்கல. என்கொயரி நடந்தது, ஆனா எலெக்ஷன் வந்ததுனால அதை முழுசா முடிக்க முடியல. இன்னும் சிலர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. சார், என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த காப்பி லீக் பத்தி நிறைய பிரச்சனைகளை, நிறைய கேள்விகளை எழுப்புனீங்க. ஆனா அதுக்கப்புறமா அதுல எதுவுமே நடக்கல. இதனால மாநில இளைஞர்கள் ரொம்ப கோபமாயிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, விசாரணை எல்லாம் நடந்துச்சு. அது மேல ஒரு என்கொயரியே நடந்துச்சு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை கவனிச்சாங்க. சில பேரை அரெஸ்டும் பண்ணாங்க. நான் சொல்ல வர்றது, சின்ன சின்ன தலாலுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்கள இயக்குறாங்களே, அத எப்படி சொல்லுவாங்க? இதோட மாஸ்டர் மைண்ட் இருக்கு இல்லையா, அதிகாரியாவும் இருக்கலாம், இல்ல வேற யாராவும் இருக்கலாம். அவங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்கன்னு தான் நான் டிமாண்ட் வச்சேன். இப்போ ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்காங்களே, அவங்க கிட்ட நீங்க கேட்பீங்களா? நீங்க அப்போசிஷன்ல இருக்கீங்களே, இந்த பேப்பர் லீக்க பத்தி என்கொயரி நடந்தாகணும். தொடர்ந்து நடக்குது. நான் என்ன சொல்றேன், வேரோட இத பிடுங்கி எரிஞ்சாதான் நல்லது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது எக்ஸாம் பேப்பர்ஸ் எங்கேயும் லீக் ஆக கூடாது. அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு தவறான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. நியாயம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறதால நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆனா இந்த புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அவங்க இந்த விஷயத்த சீரியஸா என்கொயரி பண்ணணும். ஆனா பழி வாங்குற எண்ணத்துல இத பண்ணக்கூடாது. சும்மா காங்கிரஸ் மட்டுமே சொல்றத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, அசோக் கெஹ்லாட் சில பேரை காப்பாத்த முயற்சியை எடுக்கிறாருன்னு. ஆனா நீங்க அவர் மேல குத்தத்தை சுமத்துறீங்க. இங்க பாருங்க, பர்சனலா எனக்கு யாரு கூடயும் எந்த சண்டையும் இல்ல. என்கொயரி நடக்க தான் செஞ்சது, சில பேரை பிடிக்கவும் செஞ்சாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பிக் ஃபிஷ் தான் முதல்ல வலையில சிக்க வைக்கணும். நாம நிறைய சர்ச்சைகள் செஞ்சோம், ஏமாற்று வேலை செய்யறதாவும் குற்றச்சாட்டுகள் வச்சோம். ஆனா உங்க மேட்டர் செட்டில் ஆன உடனே பார்ட்டி ஹைகமாண்ட் அசோக் கெஹ்லாட்டை டெல்லி கொண்டு வர பார்த்தாங்க. அங்க ஒரு பதவி கொடுக்க இருந்தாங்க. கார்கே சார் போனாரு, மாக்கன் சார் போனாரு. ஆனா எம்எல்ஏஸ் அவங்களால சந்திக்கவே முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப எம்எல்ஏங்களோட மீட்டிங் நடந்தது, ஆனா உறுப்பினர்கள் வரவே இல்லை. அதோட இத பத்தி அசோக் கெஹ்லாட் சாரே மன்னிப்பு கேட்டாரு சோனியா மேம் கிட்ட. மீட்டிங்கே நடக்கல. முதல் முறையா இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக அவரு மன்னிப்பு கேட்டாரு, அதுவும் பப்ளிக்காவே கேட்டாரு. அந்த நேரத்தில் அவரு மேடம் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா எடுத்தும் சொல்லியிருக்காரு. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, அப்போ இந்த மீட்டிங்கே நடக்கல. உங்களை சப்போர்ட் பண்ற எம்எல்ஏஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் போகல. இங்க பாருங்க, இதுல உன்னது என்னதுன்னு எதுவுமே கிடையாது. அது காங்கிரஸ் பார்ட்டியோட மீட்டிங். எல்லாருமே அங்க ஒன்னா சேர்ந்திருக்கணும். சில பேரால, சில லீடர்ஸால அதுல கலந்துக்க முடியல. அது நடக்கவே இல்லை. அதனால 2 சைடும் நேரா கிளம்பி வந்துட்டாங்க. அதோட ரிப்போர்ட்ஸ் கொடுத்தோம். மறுபடியும் கிளம்பி டெல்லிக்கு பேசுறதுக்காக வந்தாங்க. அவரு தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை சோனியா மேடம் கிட்ட கொடுத்திருந்திருக்கலாம், அப்புறம் கர்கே சார் கிட்ட. அப்போ சோனியா மேடம் தான் பிரசிடென்ட்டா இருந்தாங்க. அந்த மீட்டிங் நடக்காதது தான் தப்பா போச்சு. மீட்டிங் நடந்திருந்தா ஏதாவது ஒரு முடிவு வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி மீட்டிங்கே நடக்கல. நான் அசோக் கெஹ்லாட்டோட இன்டர்வியூ பார்த்திருக்கேன். அதுல அவர் சொல்றாரு, அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் சச்சின் பைலட்டை தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொன்னாங்கன்னு அவரு சொல்றாரு. காங்கிரஸ் ஹைகமாண்டும் இதைத்தான் விரும்பிச்சுன்னு அவர் சொன்னாரு. ஆனா எந்த ஆள் எம்எல்ஏஸ ரெசார்ட்ல ஒளிச்சு வச்சாரோ அந்த ஆள் எப்படி சிஎம்ஆ வர முடியும்னு கேட்கறாரு.
ஏங்க அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க. மீட்டிங் நடந்திருந்துச்சுன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும்ல. ஆனா மீட்டிங்கே நடக்கல. மீட்டிங் நடந்திருந்தா என்ன தெரிஞ்சிருக்கும்? 2 குரூப்பா யாருமே பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா மீட்டிங் தான் நடக்கவே இல்லையே. மீட்டிங் நடக்காதது பெரிய தப்பு. அதான் நானே சொல்றேனே, நானும் அங்கதான் ஆனா இருந்தேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிஎம் தான் எம்எல்எஸோட மீட்டிங்க நடக்க விடல. அவரு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் தான் சிஎம்மா இருந்திருக்காரு. இது பார்ட்டியோட முடிவு. ஒருவேளை பார்ட்டி நினைச்சிருப்பாங்க, எடுத்திருக்கிற முடிவை கண்டினியூ பண்ணலாம், அதுல மாற்றம் வேண்டாம். சோ பார்ட்டி எடுத்த முடிவை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். நீங்க இந்த விஷயமா ராகுல் காந்தி கிட்ட, பிரியங்கா காந்தி கிட்ட பேசினீங்களா? இன்னும் எவ்வளவு தடவை தான் இந்த கேள்வியை கேட்பீங்க? இது நடந்து 2 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அந்த கேள்வி போயிட்டே இருக்கு. நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா இப்பதானே சொன்னேன். அன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கணும், அது நடக்காதது தப்புதான். அது விஷயமா முக்கிய மந்திரியும் மன்னிப்பு கேட்டுட்டாரு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. நாங்க வந்துட்டோம், எலெக்ஷனும் வந்துச்சு. நான் திரும்ப அதையே கேட்கல. ஆனா இந்த விஷயமா நீங்க நேரடியா எப்பவும் பதில் சொன்னதே இல்ல. இதுக்கு மேல நான் எப்படிதாங்க பதில் சொல்ல? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல கேட்க மாட்டேன். இன்னும் என்ன இருக்கு?